சில தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு வேளை பார்த்தீங்கன்னா மரணத்தை தண்டனையாக கொடுப்பாங்க. சில தேசத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் வச்சுருவாங்க. இன்னும் சில தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணி அவங்கள விடுதலை பண்ணிவிடுவாங்க. அப்போது ஒவ்வொரு தேசத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விதத்தில் பனிஷ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜனங்களை நடத்துகிறாங்க. அப்போ கர்த்தருடைய தேசத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணுமா? பிரைஸ் தி லார்ட். நான் பாஸ்டர் ராஜன். வெல்கம் டு குட் லைஃப் மிஷன். இன்றைக்கு வாழ்வு தரும் வார்த்தையில் உங்கள் யாவரும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பாருங்கள், த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிங்டம், கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய பிரின்சிபல்ஸை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மற்ற தேசத்தில் இருக்கிற ராஜ்யத்தை போலவே இந்த தேவனுடைய ராஜ்யம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பாவம் பண்ணால் நம்மளை தண்டிப்பார், நம்மளை நியாயம் தீர்ப்பார், நம்மளை அடிப்பார் ஒடிப்பார் அப்படின்னே நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நம்மை தண்டிப்பதற்காக வரவில்லை, நம்மை மன்னிப்பதற்காக வந்தது. பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் நம்மை நியாயம் தீர்ப்பதற்காக வரவில்லை, தேவனுடைய ராஜ்யம் நம்மை நீதிமானாக்கினதற்காக வந்திருக்குது. பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண வரவில்லை, தேவனுடைய ராஜ்யம் நமக்கு பணிவிடை செய்வதற்காக வந்துச்சு. பாருங்க, அதுபோல தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கு நமக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. முதலாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிங்டம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் கிறிஸ்டியானிட்டியை ஸ்தாபிப்பதற்காக வரவே இல்லை, சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவனை ஸ்தாபிப்பதற்காக வந்திருந்தார். பாருங்க, நான் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன், நீங்க கிறிஸ்டியனா இல்லை சிட்டிசன் ஆஃப் ஹெவனா அப்படிங்கிறத நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கு. நாம் யாவரும் ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளாக இருக்கிறது, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். தேவன் எங்களை ஆளுகை செய்கிறவராக, அதற்காக நன்றி ராஜா. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமை நமக்கு எடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you and God be with you all. Get to connected with us and God bless you.